வேண்டும் என்னும் முனைப்பில் 39 ஆண்டுகளாக பல அரிய சேவைகளை செய்யும் வருமான வரி விலக்கு பெற்ற மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற வானவில் மனித வள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். அனைவருக்கும் வணக்கம். 1986 ஆண்டு ஜனவரி திங்கள் 7ஆம் நாள் தொடங்கப்பட்டதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் என்னும் உயரிய நோக்குடன் தொடங்கப்பட்டது. இது இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 8 பிரிவுகளாக வளர்ந்தோங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி என்று கேட்டால், முதலில் மயிலாப்பூர் திருவள்ளுவர் திருக்கோயிலை நிலைக்களனாக கொண்டு தொடங்கப்பட்டதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, அறிவியல் வினாடி வினா போட்டி, அறிவியல் கண்காட்சிகளை நடத்தியதுடன் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ரூபாய் 10 லட்சம் பரிசுத் தொகை வழங்கியதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். கார்ப்பரேஷன் பள்ளியிலிருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். NDSTC உதவியுடன், அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டெலிகம்யூனிகேஷன்
கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கிறோம். 17 நிகழ்ச்சிகளும் தனித்தனி பல்கலைக்கழகங்கள்ல பண்ணியிருக்கிறோம். கார்பரேஷன் பள்ளிகள்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50-60 நிகழ்ச்சிகளை எல்லாம் கல்லூரி லெவல்ல பல்கலைக்கழகங்கள் லெவல்ல நடத்தியிருக்கிறோம். 40வது ஆண்டுல இந்த திருவள்ளுவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் பல்லாண்டு ஓங்கி பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கன்னியாகுமரி முதல் நிஜாமுதீன் வரை செல்லும் அதிவிரைவு வண்டிக்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் என்னும் பெயர் வைப்பதற்கும் அதில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளில் திருக்குறள் ஸ்டிக்கர் ஒட்டியதற்கும் வித்தாய் விளங்கியது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கமே. அதற்கு மூலம் புதுடில்லியில் 2002 3 நாட்கள் நிகழ்த்திய திருக்குறள் திருவிழாதான் அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டினை 4 நாட்கள் நடத்தி கால உலகிற்கு திருக்குறள் என்னும் தலைப்பில் 3 தொகுதிகளை வெளியிட வகை செய்ததும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கமே. நம்ம திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலையில 8:45 கரெக்டா எடுத்துட்டாங்க. தொலைபேசியில் திருக்குறள் விளக்கம் இசையுடன் ஒலித்தது. இறைவன் வானொலியில் திருக்குறள் சென்னை வானொலி வானவில் மாநகர பண்பலையில் நாள்தோறும் இரவு 9 மணி முதல் 10 மணி ஒலிபரப்பான வண்ணக்களஞ்சியம் பல்சுவை நிகழ்ச்சியில் திருக்குறள் அமுதமொழியை சங்க நிறுவன செயலர் டாக்டர் சேயோன் அவர்கள் இசையுடன் விளக்கி வழங்கி பேரளவில் அறிந்தும் விளங்காத விஞ்ஞான செய்திகளை விளக்கியும் அறியாத பல நவீன தொழில்நுட்பங்களை எடுத்து கூறியும் மாணவ செல்வங்களையும் மக்களையும் கவர்ந்தவை அறிவியல் அரங்கங்கள். மிக நுண்ணிய அணுத்துகளின் பேராற்றல், ஆதவனின் கதிராற்றல், அண்ட துவக்கத்திலிருந்து உயிர்கள் மனிதர்கள் தோன்றி வளர்ந்த நிலைகள், உயிர்க்கூறு, மரபணு கூறு பற்றிய அரிய தகவல்கள், மக்கள் உய்ய வகை செய்யும் இயந்திர சாதனங்கள், மின்னணு அறிவியல், செயற்கை நுண்ணறிவு தாக்கங்கள், விண்வெளி செயற்கை கோள்கள் என்று பல உயர்ந்த அறிவியல்கள் அலசப்பட்ட நிகழ்ச்சிகள் இவை. கணிதம், இயற்பியல், வேதியியல், பொறியியல், விண்ணியல், வானிலையியல், சூழலியல், வேளாண் அறிவியல், பாதுகாப்பு, மனவியல் முதலிய துறைகளை சேர்ந்த அறிஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற அரங்கங்கள் இவை. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் 40வது ஆண்டு தொடக்கத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கையூட்டும் பல விஷயங்களை, பல நல்ல விஷயங்களை மாணவ மணிகளுக்கும் சமூகத்திற்கும் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அறிவு களஞ்சியம் போட்டிகள் குழந்தைங்களுக்காக வருஷம் நடத்தி அறிவு துளிர், அறிவு தளிர் மாதிரி 5 வகையான போட்டிகள் பரிசுகளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறோம். இதுல நாலேஜ், ஸ்கில், டேலண்ட் இருக்கிற குழந்தைங்க ஷைன் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஆஸ்பெக்டா நம்மளுடைய எம்டிஎஸ் அகாடமி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கம். மொழி உயிர் என்றால் அறிவியல் உடல். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அதன் நிறுவன செயலர் முனைவர் சேயோன் அவர்கள் பல்வேறு நிலைகளில் திட்டமிட்டு செயல்பட்ட நிலையில் 39 வருடங்களாக படிப்படியாக இச்சங்கம் வீடு நடை போட்டு இன்று 40வது ஆண்டை எட்டி கொண்டிருக்கின்றது. மாணவ மணிகளுக்கு 10 வகைகளான போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்கி அறிவப்பணிகளை மேற்கொண்டு வருவது மிக 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 போற்றுதற்குரியது. முயற்சி திருவினையாக்கும் என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற இந்த தருணத்தில் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றேன்.
அனைத்து விழாக்களிலும் மென்கலையான பரதநாட்டியமும் வன்கலையான சிலம்பாட்டமும் ஆடப்பட்டு வருகின்றது. உலக அளவில் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பன்னாட்டு தமிழ்ச்சங்கமாக மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த முயற்சிகள் உறுதியாக சீக்கிரமாக நமக்கு நடைபெறப் போவது உறுதி. இப்படிப்பட்ட பணியில் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்துடனும் இணைந்து திருவள்ளுவர் இருக்கையை ஏற்படுத்தி அதில் திருக்குறள் தொடர்பான பல படிப்புகளையும் துவங்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றால் இன்னும் மிகவும் பெருமையாக இருக்கும். அனைத்து முயற்சிகளுக்கும் நாமும் அவர்களுடன் இணைந்து பயணிப்போம் என்று இந்த 40வது ஆண்டு விழாவிற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமையடைகிறோம். நன்றி, வணக்கம். அண்ணாஜம் அறிவியல் பூங்கா பள்ளியில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடத்தி மிகச்சிறந்த ஒரு பணியாற்றி கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் அந்த போட்டிகளின் மூலம் பயன்பெறுகின்றனர். அந்த போட்டிகள் ஒரு நாளில் 10 போட்டிகள் ஒரே மாணவன் கலந்து கொண்டு பல போட்டிகள் வெற்றி பெறும் நல்வாய்ப்பினை மாணவர்கள் பெறுகின்றார்கள். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் உட்பட அனைவரும் அந்த போட்டிகளிலே கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றார்கள். இத்தகைய ஒரு சீரிய பணி மாணவர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்றது. இது மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் மையம் போன்ற பல அரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய இந்த நிறைவான நிகழ்ச்சியாக இந்த ஆண்டு மலர் வெளியிடுவதில் மிக சீரும் சிறப்புமாக வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் இதோடு இணைந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வள்ளுவரின் வழி நின்று இலக்கியத்தையும் அறிவியலையும் கடந்த 39 ஆண்டுகளாக போற்றி வளர்த்து வருகிறது. இதன் நிறுவன செயலர் கலைமாமணி சேயோன் அவர்கள் அறிவுசால் அறிவியல் அறிஞர்களை கொண்டு இன்றைய இளைஞர்களுக்கு பயனுறும் வகையில் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழை வெளியிட்டு வருகின்றார்கள். மாணவர்களுக்கு அறிவியல் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் அவர்களிடையே அறிவியல் சிந்தனையையும் படைப்பாற்றலையும் உருவாக்குவதற்கு இது துணை புரிகின்றது. மேலும் சிறப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து அறிவியல் வல்லுநர்களை கொண்டு முக்கியமான அறிவியல் தலைப்புகளில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் அரங்குகளை நடத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். திருக்குறள் ஆய்வரங்கம், அறிவியல் அரங்கம், சிந்தனை அரங்கம், பண்பாட்டு அரங்கம் என்று கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இணையவழி நிகழ்வுகளை நடத்தி சாதனை புரிந்து வருகின்றது. திருக்குறள் கின்னஸ் சாதனை கருத்தரங்கம் அண்மையில் மிக சிறப்பாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடத்தி காட்டியது. பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருவள்ளுவர் திருக்குறள் ஃபோரம் என்ற போன்ற அமைப்பை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவியதோடு மட்டுமல்லாமல் பன்னாட்டு அமைப்புகளின் இணையம் என்ற திருக்குறள் அமைப்பை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இந்தியா, உலகளவில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற உன்னத பணியை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் திருக்குறள் ஆய்வரங்க நிகழ்வுகளை கிட்டத்தட்ட 30 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றது. இந்த திருக்குறள் அமைப்பு பன்னாட்டு இணையம் என்ற அமைப்பானது அரிமா சங்கம் போல், இது மிக சிறப்பான ஒரு சுழற்சங்கம் போல் மிக சிறந்த ஒரு சமூக பணி ஆற்றி வருகின்ற உயரிய நோக்கில் செயல்பட்டு வருகின்றது. இந்த திருக்குறள் பன்னாட்டு இணையம் திருக்குறளுக்காக ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டப்பட வேண்டும் என்ற உயரிய பணியை உயரிய நோக்கில் செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை வித்தூன்று தொடங்கிய அதனுடைய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் பண்டு தொட்டு இன்று வரை பணியாற்றி வருகின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த பெருமைக்கு உரியவர்கள். ஆயினும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை அதனுடைய நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர் கேப்டனாக இருந்து வழிகாட்ட, தொண்டர்களாக இருந்து
அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து செயலாற்றி வருகின்றோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மேன்மேலும் சிறப்பும் பொலிவும் பெற்று தமிழ் பணி, அறிவியல் பணி, சமூக பணி ஆற்றி வர என்னுடைய வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வானவில் மனிதவள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம் என பெயர் சூட்டி மத்திய அரசின் தர்பன் என்ற அமைப்பு தான் இந்திய நாட்டில் உள்ள எல்லா தொண்டு நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கிறது. அதிலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பதிவு பெற்று யுனிக் ஐடி என்ற அடையாள எண்ணையும் பெற்றுள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக கடந்த 39 ஆண்டுகள் நிறைவடைந்து 40வது ஆண்டில் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் நமது மகாகவி பாரதியார். அதுபோல உலக பொது நூலாய் உன்னத தமிழ் நூலாய் விளங்குகின்ற திருக்குறளை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் நெஞ்சங்களிலும் பதிய வைக்க வேண்டும். திருக்குறளை உள்ளத்தில் பதித்தால் போதாது, திருக்குறள் நெறிப்படி வாழ வேண்டும். அப்படி உயர்ந்த திருக்குறள் நெறி சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேணவாவோடு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருப்பதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்று கூறி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வையத்து மக்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அறம் பொருள் காமம் என்னும் முப்பாலை யாம் படைத்தோம். 20ஆம் நூற்றாண்டில் எம் நூலை போற்றுகின்ற பல்வேறு அமைப்புகளில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தைப் போல் பிரிதொரு சங்கத்தை யாம் கண்டதில்லை. திருக்குறளை தொலைபேசியில் பரப்பினீர்கள், இன்று அலைபேசியில் அனுப்பி வருகிறீர்கள். திருக்குறள் ஆய்வரங்கம், சீரிய சிந்தனை அரங்கம், திருக்குறள் பெயரில் தொடர்வண்டி, திருக்குறளுக்கு அமுதமொழியாம் அரிய உரை, திருக்குறள் இசைப்பேழை, திருக்குறள் வெளி திருமணம் என நும் பணிகள் தொய்வின்றி தொடர்கின்றன. இப்போது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கை, திருக்குறளில் சான்றிதழ், பட்டயம், பட்ட வகுப்புகள் என அவை விரிந்து நிற்பதை கண்டு உள்ளம் மகிழ்கின்றோம். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயர்ந்த நோக்குடன் செயலாற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நாளும் சிறந்தோங்க நற்றமிழால் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இதில் காணொளியில் உரையாற்றிய சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்து, வணக்கம், நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, நீதியரசர். அதாவது வானொலியில் பணியாற்றி எனக்கு பழக்கம். திடீர்னு பவர் சப்ளை ஃபெயிலுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபில்லர் போடுவோம். நான் கன்சோலில் இருந்தேன்னா ஃபில்லரே போட மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அதாவது அன்பர்களே, இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், மேடம் வாங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்ரீதரன் அவங்களை ரிசீவ் பண்ணி உட்கார வைங்க. வாங்கம்மா, இப்படி வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, 2 பேரும் வாங்க, அப்படி வாங்க, குயிக். மேடம் வாங்க, வாங்க. அன்பர்களே, இப்பொழுது நம் நிகழ்ச்சி 1986ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் இன்று வரை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் அனைத்து நிகழ்வுகளும் குறித்த நேரத்தில் தொடங்கும். அந்த மரபு போற்றி இப்பொழுது சரியாக 10:15 அழைப்புதலை பாருங்கள். 10 மணிக்கு காணொளி காட்சி, 15 நிமிடம் முடிந்தது. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் மாண்புமிகு நீதியரசர், மக்கள் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் தீனே வள்ளிநாயகம் அவர்களை, சிலம்பம் அவர்களை அழைத்து வாருங்கள். பாருங்களேன், வள்ளிநாயகத்தை கூப்பிடுறதுக்கு சிலம்பத்தை கூப்பிடுறோம் பாருங்க, வாங்க. அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின்
பிரசிடென்ட் திருமிகு சுரேஷ் அவர்களை வருக. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய சீனியர் முதுநிலை இயக்குனர் திருமதி பவானி அவர்களே வாருங்கள் மேடைக்கு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே வருக. அடுத்து ராமசாமி அவர்கள் வர வேண்டும். பேராசிரியர் முத்துவேல் அவர்களே வாருங்கள். திலகவதி இங்கே இருக்காங்க, வாங்க. வாசுகி கண்ணப்பன் வந்துருங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மங்கள விளக்கேற்றுதல், சிறப்பு விருந்தினர் இயக்குனர் பவானி அம்மா அவர்களையும் கலைமாமணி வாசி கண்ணப்பன் அவர்கள், முனைவர் ராஜேஸ்வரி முருகன் அவர்கள், பிரேமா கருணாநிதி அவர்கள் அனைவரையும் திருவிளக்கு ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். மகளிர் திருவிளக்கேற்றி பெருமை பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கை விளக்கும் விளக்கவர் தாமே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே. தமிழன்னைக்கு சிறப்பு செய்யும் விதமாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கலைஞர் திருமதி ரமா சீனிவாசன் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைப்பார்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடர்நல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனம் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்கும் திறந்த பெருன் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்த இசைக்கலைஞர் திருமதி ரமா சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருவள்ளுவர் வாழ்த்து கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர்
நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோ. திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவன். பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ. பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கின்றான் கல்வியை கண்கின்றான் ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் வாழ்த்தினை மிக இசையோடு பாடிய கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருவள்ளுவர் மந்திரம் இளைஞர் உறுதிமொழி ஏற்பு. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய மேனாள் நிறுவன செயலாளர், சென்னை வானொலி நிலையத்தினுடைய மேனாள் இயக்குனர் கலைமாமணி முனைவர் சேயுவன் ஐயா அவர்கள். மாண்புமிகு நீதியரசர் உள்ளிட்ட அவைக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் கூறி, இந்த நிகழ்விலே அருமையாக மங்கள வாழ்த்து பாடி திருவிளக்கேற்றி தொடங்கி இருக்கின்றார்கள். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடற்பிறப்பே ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல நெய்விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் மகளிர் பெருமாட்டியர். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி மகிழுங்கள். திடீரென்று சொன்னதுதான், எதுவும் திட்டமிட்டது அல்ல. ஆனால் அந்த விளக்கேற்றுவதற்கு விளக்கினை ஏற்றி வெளியே எறிமின்னாங்க. அருமையான பாடல். விளக்கின் முன்னே வேதனை தீரும், விளக்கினை விளக்கவல்ல விளக்கறிவார்கள் விளக்கினால் விளங்கும் விளக்கு அவர்தாமே. மகளிரையே குல விளக்கு, பொன் விளக்கு, குடும்ப விளக்கும்பாங்க. அத்தகைய மகளிர் ஐவர்தான் இன்று ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். அன்பர்களே, இன்னொரு தகவல். அண்மையில் நானும் என்னுடைய துணைவியாரும் ஒரு கம்போடியா, வியட்நாம் சென்று வந்தோம். எங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அந்த இணைப்பை அனுப்பி வைத்தோம். எங்கள் குழுவில் வந்தவர்தான் இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார்கள். அவர்கள் ரமா சீனிவாசன் அவர்கள். எங்கே வந்துட்டாங்களா? எங்கே அவங்கள காணுங்க? இங்கே வந்து உட்காருங்க. உங்கள் முன்னால் அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து உட்காருங்க. வாங்க. அவங்க கணவர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜெனரல் மேனேஜர். எங்கள் டூரில் அருமையாக இசையோடு பாடிட்டு வந்தாங்க.
திரைப்பட பாடலும் கிளாசிக்கல் மியூசிக் அங்கு கண்டெடுத்த ஒரு தேடல். நான் அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடினதே கிடையாது. நீங்கள் பாடணும் அப்படின்னு சொன்னது நான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 10 நாளாக அவர்கள் பயிற்சி எடுத்து பாடியிருக்காங்க. பாராட்டணும்ல. லெட் அஸ் பி a big hand to her. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாய்ப்புத்தான், வளமான வாய்ப்புத்தான் திறமையை வளர்ப்பதற்கு ஒரு வழிகாட்டி, ஒரு படிக்கல். உண்மையிலே இப்போ இனிமேல் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் 4 இடத்துல அதை பாடுவாங்க. அவங்க கிளாசிக்கல் மியூசிக் எக்ஸலண்ட். ஷீஸ் அன் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் இன் ஆல் இண்டியா ரேடியோ. உங்களுக்கு தெரியுமா, ஆல் இண்டியா ரேடியோவில் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. பி எல்லாருக்கும் ஓரளவு கிடைக்கும், பி ஹை உண்டு, ஆனால் ஏ கிடைக்கிறது கடினம். ஷீஸ் அன் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட். ரொம்ப அருமையான வாய்ஸு. ரமா சீனிவாசன் அவர்கள், வாசுகி கண்ணப்பன் அவர்கள் யார் யார் என்று யோசிக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்துக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் நல்ல வாய்ஸு. அந்த எங்கள் டூர் முழுக்க அருமையாக பாடிட்டு வந்தாங்க. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமில்ல, அதுதான் இந்த ரெக்கக்னிஷன். அதே மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்து அவர்கள் பாடினார்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இந்த திருவிளக்கு ஏற்றுதலுடைய நோக்கமே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும். இன்றோடு மட்டுமல்ல, இந்த செய்திகள் பலரை சென்று சேர வேண்டும். இந்த அமைப்பு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று திருவிளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதான் விளக்கே திருவிளக்குன்னு சொன்னாங்க. அது என்னால் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை, எந்த நேரத்திலும் எந்த காலத்தில் பாடினாலும் அந்த நிகழ்வுக்கு பொருத்தமாக இருக்கும். அந்த விளக்கு மேல் நோக்கி தானே எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் முன்னேறி கொண்டே இருக்கின்றது என்பதை அந்த ஒளி நமக்கு உணர்த்துகின்றது. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் 1986ஆம் ஆண்டு தொடங்கிய நாள் முதல் இன்று வரை தமிழ்த்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடுதல் மரபு. அந்த மரபு பற்றி அருமையாக திருவள்ளுவர் வாழ்த்து பாடி பெருமை செய்தார்கள் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். மகிழ்ச்சி. அன்பர்களே, அடுத்து இளைஞர் உறுதிமொழி. இதை நான் எப்பொழுது தொடங்கினேன் என்றால், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடங்கி ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் போய் பண்ணும்போது அந்த மாணவர்களை எல்லாம் நிமிர்ந்து உட்கார செய்து, எப்படி சுவாமி விவேகானந்தர் அரைஸ் awake and stop not till you reach the goal என்று சொன்னாரோ, அதே போல் நாம் ஒரு சுலோகத்தை உருவாக்கினால் என்ன என்று சொல்லி தான் ஆஸ்பயர் அக்வயர் அச்சீவ் என்று சொன்னேன். இப்பொழுது நாம் எல்லாரும் சற்றே நிமிர்ந்து உட்காருங்கள். அன்று செய்த ஒரு பயிற்சி இன்றும் தொடர்கிறது. எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். நாற்காலி சாய்ந்திருக்கட்டும், நீங்கள் நிமிர்ந்திருங்கள். அப்படி நிமிர்ந்து இருக்கும் பொழுது நாம் 2 இன்ச்சு உயருவோம். அது நம் ஊக்கத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நிமிர்ந்து உட்காரும் போதே நம்ம உதர்வுதான் நல்லா சுருங்கி உள்மூச்சு நல்ல மூச்சு எடுத்து டாக்டர்கிட்ட போனால் மூச்சை உள்ளே இழுத்து நல்லா எடுங்க சார் அப்படிம்பா. அது மாதிரி நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு தடவை பதிவில் கூட வந்திருந்தாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 தடவையாச்சும் அந்த மூச்சை உள்ளிழுத்து வெளியிடணும், அப்போ உங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சி பயன்படும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு செய்தி வந்திருந்தது. அதனால் எல்லோரும் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நாம் சேர்ந்து சொல்லுவோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெண்டியன் நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். இப்படி திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடங்கி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுவது மரபு. நாம் இந்த மந்திரத்தை சேர்ந்து சொல்லுவோம். வாழ்க வாழ்க. இன்னும் நல்ல உறக்க சொல்லலாம், உணர்ந்து சொல்லலாம், உயிரோடு சொல்லலாம்ல. நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து அப்போதான் நம்ம நல்ல மூச்சு எடுத்து சொல்ல முடியும். வாழ்க வாழ்க. பாருங்க இப்போ எப்படி வருதுன்னு. வாழ்க வாழ்க, திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க, திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் இன்னும் நல்ல கடைசியில் உள்ளவங்களாம் சொல்லாம, திருக்குறள் இன்னும் நல்லா சொல்லாம, திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி,
உலக நெறி, உன்னத நெறி. இப்பொழுது இதோடு விட்டு விடக்கூடாதுல்ல, இளைஞர் உறுதிமொழின்னு சொல்லியிருக்கோம்ல, எல்லோரும் இளைஞர் தான். அதுக்காக கல்லூரி மாணவர்களை தேட வேண்டாம். நமக்குள்ளே உள்ள இளமை பருவத்தை தேடி கொண்டு வருவோம். அப்படியே கை நல்ல ஒரு நல்ல ஒன்றாம் டிஸ்டன்ஸில் அப்படியே கரெக்டாக வைங்க. ஆஸ்பயர், நல்லா சொல்லணும். ஆஸ்பயர், இன்னும் நல்லா சொல்லணும். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். விரும்பி, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. விரும்பி, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. மிக்க நன்றி அனைவருக்கும். அன்பர்களே, இந்த மாதிரி திருக்குறள், திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி இளைஞர் உறுதிமொழி எடுத்து தான் நாங்கள் ஒர்க் ஷாப்லாம் நடத்துவோம். இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும், ஏன் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், லக்ஷதீப், இங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். லக்ஷதீப்பில் கூட போய் தமிழ் ஒலிக்க செய்தது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். உதவி செய்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்திருக்கிறார். ஒன் ஆஃப் அவர் அவார்டீஸு அவருக்கு தெரியும். நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன், NCSTC. அதனுடைய 20 ஆண்டு கால கிராண்டின் எய்டு வாங்கியது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா. இப்படி ஒரு வருஷம் இல்லை, 20 ஆண்டுகள். அதனுடனால தான் எங்களால் பன்முக வளர்ச்சியை காண முடிந்தது, இன்றும் கண்டுகொண்டு இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் திருவள்ளுவர் இருக்கை தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதனுடைய தமிழியல் பண்பாட்டு புல தலைவர், இயக்குனர், பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். அன்பர்களே, இந்த மாதிரி இன்றைக்கு பாருங்கள், ஒரு காணொளி காட்சி மிக அற்புதமாக தயாரித்திருக்கிறார்கள். தயாரித்தவர் கருணாநிதி அவர்கள், சாய் கிரியேட்டர்ஸ், அவரும் அவருடைய துணைவியாரும். அவங்க 2 பேரும் மேடைக்கு வாருங்கள். ஸ்ரீதர், இந்த 2 ஸ்டால் எடுத்துட்டு வாங்க. தனியாக எடுத்து வச்சிங்களா? 2 வாங்க. நீதி அரசர் அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஒரு பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். மிகச் சிறப்பான ஒரு தயாரிப்பு. அவர் ஒரு நாள் தயாரிக்கவில்லை, 3 மாதங்களாக தயாரித்து கொண்டிருக்கிறார். நேற்று இரவு வரை இன்னும் தயாரிக்கிறேன்னாரு. நான் ரொம்ப பாராட்டுறேன் அந்த ஒரு பொறுமையை. நானும் இப்போ தான் பார்த்தேன் முழுமையாக. எனக்கு அப்பப்போ போட்டு கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவார். இல்லை சார், இன்னும் நான் தயார் பண்ணணும் பார். வாங்க கருணாநிதி, குயிக் வாங்க. நல்ல வட்டத்தை விரியுங்கள். நன்றி. திருவள்ளுவர் மந்திரத்தையும் இளைஞர் உறுதிமொழி ஏற்பையும் நம்மை மிக உற்சாகமூட்டி சுறுசுறுப்பாக ஒரு இளைஞரை போல நம்ம எல்லோரும் இளமை தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று இங்கே ஊக்கமாக எடுத்துரைத்த முனைவர் சேயூன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் மற்றும் பண்பாட்டுத்துறையினுடைய தலைவர், இயக்குனர், பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற வருகை தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். பேராசிரியர் அவர்களை பற்றி, அவர்கள் தமிழியல் துறையினுடைய இயக்குனர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர், மிகச்சிறந்த எழுத்தாளர், படைப்பாளி, சங்க இலக்கியம், இக்கால இலக்கியம் அனைத்திலும் முத்திரை பதிக்கின்ற முத்தான பேராசிரியர். அவர்களுடைய நெறிகாட்டலில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் திருக்குறள் இருக்கை நிறுவியதோடு மட்டுமல்லாமல் திருக்குறள் அரங்கத்தை சீரோடும் சிறப்போடும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நடத்தி தருகின்ற பெரும் பேராசிரியர் அவர்களுடைய வரவேற்பை இப்பொழுது இனிதாக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 39 ஆண்டுகளாக தொடர்ந்து நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது. களப்பணி, கல்விப்பணி, ஆராய்ச்சி பணி என்று பல்வேறு பணிகளை அது தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது.
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் 39வது ஆண்டு விழா இன்று இனிதே தொடங்குகின்றது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் அரங்கில் அமர்ந்துள்ள அறிஞர்களையும் சிறப்பாளர்களையும் முதலில் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் தீனே வள்ளிநாயகம் ஐயா அவர்களை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவள்ளுவர் இருக்கையின் சார்பிலும் உள்ளன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் தமிழ் பணியோடு சேர்ந்து சட்டப்பணியையும் ஆற்றி வருகிறார்கள். பொது வாழ்வில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்ட பெரிய அறிஞர் ஐயா வள்ளிநாயகம் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டு நம்மளோடு இணைந்திருக்கக்கூடியவர் மத்திய அரசினுடைய தர கட்டுப்பாட்டினுடைய இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பவானி அம்மா அவர்கள். அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். விரைவில் நம்மளோடு இணைய இருக்கின்ற பாரதிய வித்யா பவனுடைய இயக்குனர் கலைமாமணி KN ராமசாமி ஐயா அவர்களையும் நாம் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்க வருகை தந்திருக்கின்றார் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய முதன்மை அதிகாரி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய K. சுரேஷ் அவர்கள். ஐயா அவர்கள் சமூக பணியோடு சேர்ந்து தொழில் பணியையும் ஆற்றி வருபவர், நல்ல பண்பாளர், நம்மளோடு தொடர்ந்து பயணிப்பவர். அவர்களை நாம் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக அருமையான ஒரு காணொளியை வழங்கி நமக்காக படைத்து தந்தவர் சேவை செம்மல் NR கருணாநிதி அவர்கள். அவரையும் அவருடைய துணைவியாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இசைக்கலைஞர் திருமதி ரமா சீனிவாசன் அம்மா அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழாகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்து கொண்ட கலைமாமணி முனைவர் வாசுவி கண்ணப்பன் அம்மா அவர்களை நாம் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அம்மா அவர்கள் நம் குடும்பத்தில் ஒருவர், நம்மளோடு நீண்ட நெடிய காலம் பயணிப்பவர். எனவே அம்மா அவர்களை வரவேற்பது நம்மளுடைய கடமை அல்ல, அவருடைய இயல்பாகவே அவர் நம்மளோடு இணைபவர். அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் இருப்பவர் கலைமாமணி சேயோன் அவர்கள். அவர் 1986 மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக இடைவிடாது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய அளவிற்கான பணியை தொடர்ந்து தனி மனிதராக ஆற்றி வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பணியை ஈடுபாட்டோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுடன் மட்டுமல்லாமல் உயர்கல்வி நிறுவனங்களோடும் இணைந்து திருக்குறளை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முத்தான பணியை செயல்படுத்தி வருகிறார். கலைமாமணி சேயோன் அவர்களையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் உள்ளன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வை வடிவமைப்பிலும் சரி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆக்கப்பணிக்கு பின்னாலும் மிக அமைதியாக ஆழமாக பணியாற்றக்கூடியவர் பேராசிரியர் ஐயா முத்துவேலு அவர்கள். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய முதல் பதிவாளராகவும் சட்ட தமிழிலுடைய மூத்த அறிஞராகவும் இருக்கக்கூடியவர் ஐயா முத்துவேலு அவர்கள். அவர்களை நாம் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரை போலவே இந்த மயிலை திருவள்ளுவர் சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இன்னொரு பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் திலகவதி அவர்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கியத்துறையினுடைய தலைவராக அந்த இலக்கியத்துறைக்கு வளம் சேர்த்த மிகச்சிறந்த பேராசிரியர்களில் அவரும் ஒருவர். எனவே அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இங்கு பங்கேற்கவில்லை. இருப்பினும் அவருடைய வாழ்த்தையும்
மகிழ்ச்சியையும் சேயோன் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நமது நன்றியை உறுதாக்கிக் கொள்கிறோம். இந்த அரங்கிலே பலர் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நெல்லை சு முத்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற வருகை புரிந்திருக்கக்கூடிய பேராசிரியர், திருக்குறள் என்றாலே அவரை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு திருக்குறள் பணியில் ஈடுபடக்கூடிய மோகனராஜ் ஐயா அவர்கள் விரைவில் நம்மளோடு இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பாவேந்தன் பாரதிதாசர் விருது பெற வருகை புரிக்கின்ற பொன்னடியான் கவிஞர் அவர்கள் வருகை இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். திருக்குறள் நெறி செம்மல் விருது பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள பேராசிரியர் முனைவர் நெல்லை நா. சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால், அவர் தொலைநிலை கல்வியிலே பணியாற்றுகின்ற பொழுதுதான், அதாவது ஊடகம் என்று சொல்லக்கூடிய ஊடக பயிற்சியை இணைய வழி MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் என்ற ஒரு படிப்பை மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு படிப்பாக வடிவமைத்து தந்தவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள். அடிப்படையில் அவர் ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் கூட ஊடகத்துறையில், ஊடக கல்வித்துறையில் மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் ஐயா அவர்கள். நம்மளோடு இணைந்திருப்பது நமக்கு பெருமை. ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அறிவியல் களஞ்சியம் விருது பெறுவதற்காக 2 அறிஞர்கள் இங்கே நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அதாவது இயற்பியல் துறை, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரி, திருநெல்வேலி இந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மா. ராமலிங்கம் ஐயா அவர்கள் நம்மளோடு இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவர்களை ராமலிங்கம் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னொரு அறிவியல் அறிஞர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் திருவனந்தபுரத்தில் இருந்து வருகை புரிகிறார் முனைவர் பே. சசிகுமார் ஐயா அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சேவை செம்மல் விருது பெறுவதற்காக 3 அறிஞர்கள் இங்கே நம்மளோடு வந்திருக்கின்றார்கள். ஒருவர் பாரதிதாசன் அமைப்பின் நங்கநல்லூர் அமைப்பைச் சேர்ந்த கவிஞர் திருவை பாபு ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அசோக் நகரினுடைய முத்தமிழ் சங்கத்தினுடைய அரிமா வா. கோ. பாண்டியன் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நல்ல கவிஞராகவும் மின்னிதழ் ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய கவிஞர் வசீகரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அறிவு களஞ்சியம் விருது பெற வருகை புரிந்திருக்கின்றார் TKS கலைவாணன் அவர்கள். அவர்களை பற்றி நாம் அதிகம் சொல்ல தேவையில்லை. TKS சகோதரர்கள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் விரைவில் நம்மளோடு இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்னொரு அறிஞர், திருவள்ளுவர் திருக்குறள் நற்பணி மையம் சென்னை பாடியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார் முனைவர் லலிதா சுந்தரம் அம்மா அவர்கள். அவர்களை நாம் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எழுத்தாளர் முனைவர் கார் முகிலோன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நங்கநல்லூர் கவிஞர் குமரி செலியன் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பொதுப்பணித்துறையினுடைய மூத்த அதிகாரி கவிஞர் சாரதிதாசன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இத்தோடு 39ஆம் ஆண்டு மலரில் பல்வேறு அறிஞர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவ்வாறு சிறப்பாக பங்களிப்பு செய்தவர்களுக்கு இங்கு சிறப்பு செய்ய இருக்கின்றோம். அந்த சிறப்பான படைப்புகளை வழங்கிய அறிஞர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். முனைவர் சே. ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் மதுரையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். ஊடகத்துறையில் விடாமல் தொடர்ச்சியாக இயங்கி வருபவர். சட்டம் போன்ற பல இலக்கிய பங்களிப்புகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர், எழுத்தாளர், ஊடகவியலாளர், பேராசிரியர் என்று பன்முகத்தன்மை கொண்ட சிறுங்கே சேதுபதி அவர்கள் விரைவிலே நம்மளோடு இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முனைவர் வே. தமிழ்தாசன் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கவிஞர் மதிவாணன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஊடகத்துறையிலும் சரி,
இணையத்திலும் சரி தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்யக்கூடிய கருமலை தமிழாளர் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கவிஞர் வதிலை பிரதாபன் மும்பையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குமரி செழியன் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். திருமதி சாரளா விமலா ராசா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா பொன்னடியான் அவர்கள் அரங்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று உள்ளன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய மாணவர்களையும் அனைத்து துறையை சார்ந்த அறிஞர்களையும் ஊடகத்துறை நண்பர்களையும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய அங்கத்தினரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வண்ண மலர் தொடுத்து மிக சிறப்பான வரவேற்பு மாலை சூட்டிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனர் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அறிமுக உரை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்புக்கும் பெருமைக்கும் நமக்கெல்லாம் ஊக்கமும் உற்சாகமுமாக இருக்கின்ற கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தும் விதமாக மிக சிறப்பானதொரு பொலிவை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மாண்புமிகு நீதியரசர் உள்ளிட்ட அவைக்கு வணங்கி, இப்பொழுது நம்மையெல்லாம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். யாரு? கவிஞர் கலைமாமணி பொன்னடியான் அவர்கள். அவர்களை நாம் வரவேற்று மகிழ்வோம். அவர்கள் வந்தது பாவேந்தர் பாரதிதாசனையே பார்த்தது போல் இருக்கின்றது. ஏனென்றால் நான் அவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்க வேண்டும் என்று எண்ணியதே எனக்கு அவரை ரொம்ப பழக்கம்னு கிடையாது. அப்பப்போ நாங்கள் தொலைபேசியில் பேசுவோம். முல்லைச்சரத்தை தொடர்ந்து எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சில பேரை நம்ம மனசில் நினைப்போம், அவர்களுக்கு எந்த வகையில் அவர்களை நம்மால் சிறப்பு செய்ய முடியும். நமக்கு ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நாம் சிறப்பு செய்ய வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் தான் நம்மளை உந்துகிறது. அந்த வகையில் அவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இன்னும் அவர் பல்வகை விருதுகளையும் பாவேந்தர் பாரதிதாசனோடு பணியாற்றியவர். யார்? கவிஞர் பொன்னடியானவர்கள். நானெல்லாம் பள்ளி நாட்களிலே பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களை அப்படி மனப்பாடம் செய்து மேடைதோறும் பேசி மகிழ்வேன். ஆக அப்படிப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனோடு பழகி அவரோடு தொடர்ந்து பல ஆண்டுகள், ஓராண்டு அல்ல பல ஆண்டுகள் அவரோடு இருந்து அவருடைய வாழ்த்தை பெற்று இன்றும் அந்த அவர் நிறுவிய அந்த கவியரங்கத்தையும் கடற்கரை கவியரங்கத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டு பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக விளங்குகிற பொன்னடியான் அவர்கள் எளியேனின் அழைப்பிற்கு இணங்கி வருகை தந்ததற்கு மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, அறிமுக உரையில் நான் இரண்டு கருத்துக்கள் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக அருமையான ஒரு காணொளி காட்சியை என்னுடைய இனிய நண்பர் நமது திருமிகு கருணாநிதி அவர்களும் அவருடைய துணைவியாரும் மிகச் சிறப்பாக வழங்கிவிட்டார்கள். இங்கே இந்த நிகழ்விலே அறிவு களஞ்சியம், அறிவியல் களஞ்சியம், சேவை செம்மல், வாழ்நாள் சாதனையாளர் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, திருக்குறள் நெறி செம்மல் விருது என்று 5 வகையான விருதுகளை வழங்க உள்ளோம். இந்த விருதுகளை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சென்ற ஆண்டு ஜூலை மாதம் பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 23 பேருக்கு விருது வழங்கி சிறப்பித்தோம். ஜூலை மாதம். ஆகஸ்ட் மாதம் தஞ்சாவூரிலே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிஃப்டம் தஞ்சாவூரில் அதோடு இணைந்து அதே மாதிரி 23 பேருக்கு மீண்டும் அங்கு ஒரு விருது வழங்கி அறிவியல் பூங்காவை வெளியிட்டு 62ஆம் அறிவியல் பூங்காவை வெளியிட்டு 23 பேருக்கு விருது வழங்கி சிறப்பித்தோம். ஆகஸ்ட் மாதம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 62ஆம் இதழை வெளியிட்டு அறிவியல் பூங்கா இதழை வெளியிட்டு
அப்பொழுது 23 பேருக்கு விருது வழங்கி சிறப்பித்தோம். 3 மாதத்தில் 3 நிகழ்ச்சி. 4வது MIT, அது 63வது அறிவியல் பூங்கா. MITயில் VIT விஸ்வநாதன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பித்தோம். நமது அதாவது பேராசிரியர் அதே மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் விருது, இதெல்லாம் அது ஒரு 23 விருதுகளை MIT நிறுவனத்தில் வழங்கினோம் 63வது இதழை வெளியிட்டு. சென்னை பல்கலைக்கழகத்தில் 64வது இதழை நமது நீதியரசர் அவர்கள் நீதியரசர் லோக் அதாலத் மட்டுமல்ல, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். எங்களை மிக சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கெழுதகை நண்பர் நீதியரசர், அனைத்துக்கும் சொந்தக்காரர். ஆக சென்னை பல்கலைக்கழகத்தில் 64ஆம் அறிவியல் பூங்காவை வெளியிட்டு அங்கு ஒரு 17 பேருக்கு விருது வழங்கி சிறப்பித்தோம். இப்பொழுது அந்த எண்ணிக்கையை குறைத்து 13 பேர் என வந்திருக்கோம். ஏன்? இந்த விருது பலரை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. பாருங்க, திருவனந்தபுரத்திலிருந்து அன்பர் இஸ்ரோல சயின்டிஸ்ட் வந்திருக்கிறார். நீங்கள்லாம் அறிவியல் பூங்கா கட்டுரையை படிக்கணும். அந்த கட்டுரை அந்த இங்கே எல்லாருக்கும் அறிவியல் பூங்கா கொடுத்துருங்க. சந்தோஷ், எல்லாருக்கும் இம்மீடியட்டாக கொடுத்துருங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. அறிவியல் பூங்கா 64ஆம் இதழை, அது விலை 100 ரூபாய், அனைவருக்கும் இலவசமாக இப்பொழுது வழங்கப்படும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அருள் கூர்ந்து படியுங்கள். அவர் எழுதியிருக்கிறாரு, பிரசன்ட் சிச்சுவேஷன், இன்றைக்குள்ள எரிசக்தியை எப்படி நாம் மேலாண்மை செய்வது, எப்படி ஈடுகட்டுவது. அற்புதமான கட்டுரை. அதெல்லாம் ஒரு முறை படித்து ஒதுக்கத்தகுந்ததல்ல, பலமுறை படித்து சிந்திக்கத்தக்கது, எப்போதும் படித்து இன்புறத்தக்கது, வாழ்வில் பயன்படுத்தத்தக்கது. அது ஒரு கட்டுரையா? அல்ல, 20 கட்டுரைகளுடைய தொகுப்புத்தான் அறிவியல் பூங்கா. என் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நோக்கும் போக்குமாகும். இதனுடைய சேவைகளை அறிந்துதான் சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய தலைவர் 35 சென்ட் இடத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுத்துள்ளார். நம் நண்பர்கள் எல்லாம் அறிவார்கள். எங்கே சாய்ராம் கல்லூரிக்கு பின்னால் 35 சென்ட் இடம், அது பூந்தண்டலங்கிற வில்லேஜ் கிராமம். பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை என்று எங்கள் அரங்குகள் 500 அரங்குகளுக்கு மேல் யூடியூப்பில் இருக்குது. அருள் கூர்ந்து கேட்டு பாருங்கள். ஏனென்றால் ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும், தேர் ஒருவரால் இழுக்க முடியாது. அதற்கு பலரினுடைய ஒத்துழைப்பும் ஊக்குவிப்பும் தேவை. நிதி நிறைந்தோர் பொருள் அருளுவீர், நிதி குறைந்தோர் செயலினை அருளுவீர், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் வழங்குவீர் என்று மகாகவி பாரதியார் முன்னரே சொல்லி இருக்கிறார். அதை சற்று நினைவு கூறுகிறேன். அன்பர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை மூலம் கிட்டத்தட்ட 48 திருக்குறள் ஆய்வரங்குகளும் பன்னாட்டு திருக்குறள் இணையம் 29 நிகழ்வுகளும் நிகழ்த்தி இருக்கிறோம். அதற்கு பெருந்துணை புரிகிறவர் இப்பொழுது சற்று முன் பேசிய வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள். என்ன அருமையாக எல்லாரையும் நிறைவு செய்தார் பார்த்தீர்கள் அல்லவா? அதுதான் அவருடைய ஆளுமை. ஆக அனைத்து நல்ல TKS கலைவாணன் அவர்கள் வந்து விட்டார்கள். ஸ்ரீதரன் அவர்களை வரவேற்று அமர செய்யுங்கள். வருக கலைவாணன் அவர்களே, வாருங்கள். ஆக TKS கலைவாணன் பற்றி நான் சொல்ல வேண்டாம், நாடறிந்த நல்லறிஞர், திருக்குறளை இசை வடிவில் கொண்டு வந்தவர். ஆகையினாலே அறிவு களஞ்சியம் விருது பெற்று நம்மை மகிழ்விக்க வந்திருக்கின்றார்கள். ஆகையினாலே அன்பர்களே, அனைத்து நல்லுணங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லி இப்பொழுது வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு, மேடையில் அமைந்திருக்க விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பானதொரு அறிமுக உரையாற்றிய கலைமாமணி முனைவர் சேயோனையா அவர்களுக்கு நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். முதலாவதாக மாண்புமிகு நீதி அரசர் டாக்டர் வள்ளிநாயகம் ஐயா அவர்களுக்கு மக்கள் நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு முதலாவதாக சிறப்பு செய்யப்படுகிறது. கலைமாமணி டாக்டர் சேயோனையா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அனைவரும் கரவொலியின் மூலமாக அவர்கள் என்றும் நம் மனதில் இருக்கக்கூடிய அன்பர், இனிய சொல்லர், புன்சிரிப்புக்கு சொந்தக்காரர், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், இலக்கிய
ஆர்வலர், எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற நீதியரசர். அடுத்ததாக இந்தியா சிமெண்ட்ஸினுடைய முதன்மை அதிகாரி தலைவர் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இயக்குனர் திருமதி பவானி அவர்கள், இந்திய தர நிர்ணய அமைவனம். பெண்மை வாழ்கென்று சொல்லுவோமடா என்று மகாகவி பாரதியாருடைய புதுமை பெண்ணாக பவானி அம்மா அவர்கள் சீரோடும் சிறப்போடும் அந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கரவொலியை தரலாமே. அடுத்ததாக பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அடுத்ததாக அனைவருக்கும் நூல் நினைவு பரிசாக வழங்கப்படுகின்றது. அடுத்த சால் யாருக்கு? ஓகே. உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் சிலம்பம் சுதாகரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. முனைவர் சேதுரத்னம் அவர்கள் தலைவர், கார்த்திகேயா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தலைவர் வடபழனி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு நல்கி சிறப்பிக்கப்படுகிறது. நினைவு பரிசு. அடுத்தது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு ஐயா அவர்கள். சட்டமும் தமிழும் அவருக்கு இரு கண்கள். சட்டத்தமிழில் வல்லவர், மிக சிறப்பான பேராசிரியர். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு நல்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அம்மாவுக்கு ராஜேஸ்வரி சார் வரார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாரதிய வித்யாபவனுடைய இயக்குனர், அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய கலைமாமணி KN ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை வரவேற்கும் விதமாக அனைவரும் இந்த பாரதிய வித்யாபவனை சிறப்பாக நடத்தி வருகின்ற, இங்கு நடைபெறுகின்ற கூட்டங்களுக்கெல்லாம் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் வருகின்ற பெரும் சான்றோர் பெருமகனார் அவர்களை கரவொலி மூலமாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். எதையாவது ஒன்று எடுங்க. சீக்கிரம் நிற்கிறாங்க எல்லாரும்.
உலக திருக்குறள் மையத்தினுடைய நிறுவனர் பேரரசு முனைவர் கு. மோகனதாஸ் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கின்ற விதத்தில் அம்மையார் அவர்கள் திருமதி பவானி அவர்கள் இந்திய தர நிர்ணய அமைவனத்தினுடைய இயக்குனர் அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையுரை இப்பொழுது. அவர்கள் மிக சிறப்பாக அந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்ற சிறப்புக்குரியவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் பல்வேறு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் மிகச்சிறந்த மத்திய அரசினுடைய நிதியை பெற்று ஆக்கப்பூர்வமான பல பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதற்காக அவர்களுக்கு நம்மளுடைய அறிவியல் களஞ்சியம் விருதை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெற்ற பெருமைக்குரியவர். அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு என்றென்றும் உண்டு என்பதை இந்த இனிய தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களுடைய இனிய தலைமையுரை இப்பொழுது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. மேடையில் வீற்றிருக்கும் பேராசிரியர் முனைவர் மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் வள்ளிநாயகம் சார், முனைவர் பாலசுப்ரமணியம், K.N. Ramaswamy sir, Suresh from India Cements, Mr. Muthuvel, Mr. Munaivar Tilagavati, and Bharatiya Vidya Bhavan's president, and all dignitaries and the dignitaries of the dais. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். To be a part of this மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் annual, அதாவது 39வது ஆண்டு விழா, 39வது ஆண்டு விழா 1986 ஆரம்பித்த ஆர்கனைசேஷன். அப்போது நான் இன்னும் ஸ்கூலில் தான் இருந்தேன். ஸோ 39வது ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் சேவன் சாரும் ஐ திங்க் ஒரு 2022 தான் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். பட் அவர் பிஏஎஸோட கனெக்ஷன் முன்னாடியே இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. நான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தர நிர்ணய அமைவனம், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாருமே இந்த பர்டிகுலர் இங்கே இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஐஎஸ்ஐ முத்திரை, அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஎஸ்ஐ முத்திரை, அதுக்கப்புறம் ஹால்மார்க் முத்திரை, அதுக்கப்புறம் இப்போ 2014 சிஆர்எஸ் முத்திரை, இது சேஃப்டிக்காக கொடுக்கறது. ஐஎஸ்ஐ முத்திரை அவ்வளோ பிரபலமாயிடுச்சுன்னா ஒரு பர்சனோட குவாலிட்டிக்கு கூட ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற நிகரான ஆளுன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப பழமையான ஆர்கனைசேஷன், ஏன்னா இது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து வச்ச ஆர்கனைசேஷன் இது. அந்த ஆர்கனைசேஷனும் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 2000 நல்ல ஒரு there has been a very good collaboration. ஸோ இவங்க எங்கள்கிட்ட பேசும்போது ஐ வாஸ் இன்ஸ்டன்ட்லி இம்ப்ரெஸ்ட் பை த நாலேஜ். அவர் அந்த பேசுகிறத வச்சு we were really impressed. And then இவர் கொண்டு வர அந்த அறிவியல் பூங்கா, அந்த புக் எங்கள் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் முன்னாடி பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வீட் அவுட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீட் அவுட் பண்ணதில் இவரோட அந்த டைமில் போட்ட அந்த அறிவியல் பூங்கா மட்டும் வீட் அவுட் பண்ணலை, அது அப்படியே இருந்தது. அது அப்படியே வச்சுருந்தாங்க. பிகாஸ் எங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொக்கிஷம். அதோட கண்டென்ட்ஸ் அவ்வளோ ரொம்ப முக்கியம். அதை வீட் அவுட் பண்ணலை, நாங்கள் அதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இவரோட ரிக்வெஸ்ட் பிரகாரம் நாங்கள்
இவர் சொன்னார், நீங்கள் இதுக்கு ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது. பட் ஸ்லோவாக எங்களோட பிஐஎஸ்லேருந்து ஆர்டிகல்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த என்ன சொல்கிறது, இந்த டேலண்ட்டை வந்து எங்களுக்கு தூண்டி விட்டது வந்து சார், எங்களால் இது முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதை வந்து தூண்டி விட்டு இப்போ நாங்கள் ஐ திங்க் ஒரு 8-10 ஆர்டிக்கிள் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். 12 ஆர்டிக்கிள் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் இதை பண்ணும்போது ஒரு ஆர்டிக்கிள் வந்துருச்சு அப்படின்னா இதை நாங்கள் எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க பாருங்கள், லோக்கல் லாங்குவேஜில் ஸ்டாண்டர்ட்ஸை பரப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கும் மேலே இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், இந்த மேகசின்னு, அதுக்கு இன்னும் நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதை எடுத்துகிட்டு நான் ஐ வில் ஹாவ் அஸ் அ காப்பின்னு சொல்லி என்னோட டைரக்டர் ஜெனரல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ப்ளஸ் எங்கெங்கே இந்த மாதிரி சங்கங்கள் திருக்குறள் மாதிரி வேற எங்கேயே மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி யார் ப்ராப்பகேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸை தேடுங்க. அந்த ஆர்கனைசேஷன்ஸில் அந்த லோக்கல் லாங்குவேஜில் ஆர்டிகிள்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து நடந்திருக்குன்னா அதுக்கு பேசிக் இது வந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் தான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஆனுவல் ஃபவுண்டேஷன் டே, அதாவது நாங்கள் உருவான டேட் வந்து January 6th, 1947. ஸோ இப்போ நாங்கள் 78 இயர்ஸ் முடிஞ்சு எடுத்து நெக்ஸ்ட் இயரில் கால் எடுத்து வைக்கும்போது நாங்கள் எங்களோட கூட பயணித்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். அதே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான் பண்ணோம். அதில் நிறைய பேர் பேசினாங்க. நிறைய டாபிக்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதை பற்றிலாம் பேசினாங்க. சார், வி இன்வைட்டட் சார், வி ரிக்வெஸ்டட் சார். எதில் பேசணுன்னா திருக்குறளில் தொழிலும் தொழில்நுட்பமும் அதை பற்றி அவ்வளோ அழகாக பேசினார். அந்த ப்ரோக்ராம்லேயே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மென்ஷன் எந்த ஸ்பீச் அப்படின்னு பார்த்தா சாரோட ஸ்பீச் தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, மேடம் இந்த மாதிரி இவரையே நிறைய ப்ரோக்ராமில் பேச சொல்லுங்கள், அவ்வளோ அழகாக பேசினார். தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கு நான் அவரை ஸ்பெஷலாக கூப்பிட்டு தேங்க்ஸ் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பட் ஐ ஃபெல்ட் தட் ஐ ஷுட் தேங்க் யூ இன் திஸ் அகஸ்ட் கேதரிங். தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட். Many people called me, many people texted me. I have shared the text with you also. என்ன மென்ஷன் பண்ணாங்கன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ in that way அவ்வளோ அழகாக பேசினார். நாட் ஓன்லி தட், நாங்கள் ரீசெண்டாக தட் இஸ் February 14th அன்னைக்கு வி டிட் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் ஒன்று பண்ணோம். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டுக்கு ப்ரொமோ வீடியோவில் வந்து he said அவ்வளோ he spoke so well that எங்களுக்கு வந்து அதுவும் தமிழில் நான் உங்களுக்கு இன்ஃபேக்ட் ஐ வில் ஷேர் தட் வீடியோ வித் யூ இஃப் யூ வாண்ட். he spoke so well. அதாவது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்டு எவ்வளோ முக்கியம், இது ஏன் பண்ணுறோம் அப்படின்றத அழகாக திருக்குறளில் கனெக்ட் பண்ணி, மை காட், ஐ ஜஸ்ட் ரியலி டேக் அ போ பிஃபோர் யூ. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்ட் தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் வீடியோ. அதை நாங்கள் we again sent it to our headquarters and that was, I think, received so well, sir. Thank you very much. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் we have been collaborating and எங்களுக்கு என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி அதர்வைஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் தமிழில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அதுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் அவ்வளோ பாடுபடுறாங்க. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப we are so proud. இந்த மாதிரி ஒரு மீடியம் சயின்ஸ், அதாவது அறிவியல் பூங்கான்ற மூலியமாக கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் வி டோல்டு, நாங்கள் தமிழில் எழுதிடுறோம், அதில் நாங்கள் இங்கிலீஷ்லேயும் அந்த ஆர்டிக்கிளை எழுதுகிறோம் அப்படின்னோடனே அகெயின் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் காமிச்சார். என்னென்னா சயின்ஸ் பார்க்குன்னு ஒருத்தர் இதே மாதிரி ஒன்று நடத்திட்டு வராரு. அதில் வந்து யூ கேன் கான்ட்ரிபியூட்னு சொல்லி he gave us direction. Thank you very much sir for everything. And this time இந்த ஆண்டு மலரில்
எங்களோட அந்த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டேல நடந்த ப்ரோக்ராமை வந்து he has put it as cover page. That was what to say, that is a இதை விட எங்களுக்கு nothing is great sir. Thank you very much. The வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஈவெண்ட், உலக தர நிர்ணய தினம். அதை வந்து அந்த ப்ரோக்ராம் நாங்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம். அந்த படத்தை தான் போட்டிருக்காரு. இவரோட இந்த ஒர்க் வந்து 39 மாதிரி இட் ஷுட் கோ டு 100. இன்னும் மை விஷஸ் இஸ் இட்ஸ் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஐ எம் டெல்லிங் சார், இன்னும் நீங்கள் நல்லா மேலும் மேலும் வளரணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் த்ரூ சயின்ஸ் அவேர்னஸ் த்ரூ அறிவியல் பூங்கா வந்து இன்னும் நிறைய பண்ணணும். என்னோட ஹம்பிள் விஷஸ் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். அன்பர்களே, மிக அருமையாக அவர்கள் தம்முடைய கருத்தை சொன்னதற்கு நன்றி. இதை நான் சொல்லியாக, இது வானொலி தந்த கொடை. நான் வானொலியில் பணியாற்றும் போது தான் இந்திய தர நிர்ணயத்தை பற்றி ஒரு உரை சித்திரம் பண்ணேன். இட்ஸ் அ வெரி குட் ப்ரோக்ராம். நான் சொன்னது 25 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த அந்த நிகழ்ச்சி தான் என்னை நெறிப்படுத்தியது. அவங்க சொன்னது போல் இவங்களை நான் பார்த்தது 2 வருஷத்துக்கு முன்னால் தான். ஆனால் அறிவியல் பூங்காக்கு ஏற்கனவே ஒரு 10-12 அறிவியல் பூங்காக்கு ஐஎஸ்ஐயில் விளம்பரங்கள் நான் பெற்றிருக்கோம் அறிவியல் பூங்காவுக்காக. அதனால் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அவர்கள் கொடுத்த ஊக்கம். அந்த ப்ரமோவுக்கு திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருங்கிறது அடையாளம். நமது குறள் ஞானி மோகனராசையா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கவிஞர் கலைமாமணி பொன்னடியான் அவர்கள் இருக்காங்க. இன்னும் பல அறிஞர்கள், டிகேஎஸ் கலைவாணன் போன்றவங்களாம் இருக்காங்க. தெரியும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இந்த குறளை தான் சொல்லி, கட்டளை கல் அது என்ன, தங்கத்தை உரசி பார்ப்பாங்கல்ல, அந்த உரசி பார்க்குற கல் மாதிரி தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அனைத்து தரங்களையும் சரிபார்த்து அது தரமும் திறமும் மிக்கதா என்று சான்றிதழ் வழங்கும் நிறுவனம்தான் இந்திய தர நிர்ணய அமைவனம். இதை அந்த ப்ரொமோவில் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைய போய் அது ரொம்ப வரவேற்பு பெற்றதுன்னு சொன்னாங்க. அப்போ சொல்லுவேன், ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை, அதனால் இந்த மலர் 39வது மலர் வருது, அட்டைப்படம் நீங்கள் கொடுங்கள்னு. இதுவரை அட்டைப்படத்தில் திருவள்ளுவர் படம் தான் வந்தது. இதான் முதல் முறை இந்திய தர நிர்ணய அமைவனம் வருகிறது. அந்த வாய்ப்பினை வழங்கியவர் அம்மையார் அவர்கள், முதுநிலை இயக்குனர் திருமதி பவானி அவர்கள் அவருடைய துணைவரையும் கணவரையும் இங்கே அழைத்து வந்திருப்பது நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி. எப்பவுமே சக்சஸ்ஃபுல் மேன், வெற்றியாளனுக்கு அவனுடைய மனைவி எப்படி துணையாக இருப்பார்களோ, வெற்றி பெறுகின்ற மனைவிக்கு துணையாக கணவர் இருக்கிறார் என்றால் அதுதான் பவானியோட கணவர் இங்கே வந்திருக்கிறது. பாருங்கள், அவர்களுக்கு எத்தனையோ பணிகள் இருக்கலாம். அத்தனை பணிகளையும் ஒதுக்கிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்காக இன்னும் அழைப்பில் கூட அவங்க பெயர் போடலை. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் அழைப்பில் என் பேர் சரியா இல்லைங்கிறாங்க, பேர் போடலைங்கிறாங்க. எதுவும் இல்லை. துணைவேந்தர் அவர்கள் எனக்கு காலையில் ஒரு ஃபோன் பண்ணி, சேயோ நான் வர இயலாத சூழ்நிலையில் இருக்கேன்னாரு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் தான்மா வரீங்கன்னு. என் பேர் போடலை, நான் வரமாட்டேன்னு சொல்லலை, வந்து உட்கார்ந்தாங்க. அதுதான் எளிமையின் சின்னம், ஏற்றத்தின் அடையாளம். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இவங்களை நான் முதல்ல சந்திக்க போகிறேன். அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டாஃபு, ஒரு சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃபு ஓடி வந்து, சார் உங்கள் அறிவியல் பூங்கா நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார்னாரு. அது அவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ். ஆனால் என்ன யாருன்னே தெரியாது, முதல் அறிமுகம். அங்கே வந்த ஆள் என்னை பார்த்துட்டு, சார் உங்கள் அறிவியல் பூங்கா இன்னும் நான் வச்சுருக்கேன் சார், அடுத்த புக்கு வரலையான்னா. ரொம்ப நாள் ஆச்சு, அது ஒரு 5-7 வருஷம் ஆகிட்டுது. ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் நான் தொடர்பு கொள்ளலாம் விட்டுட்டேன். திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நல்ல கருத்துக்கள் என்றும் நின்று நிலைக்கும். நாம் யாரையும் பின்னாடி தேடி போகிறது. நான் அடிக்க சொல்ல, விருதுகள் வாங்கப்பட முடியாது, விருதுகள் பெறப்பட வேண்டும். நாங்கள் அதே மாதிரி தான். விருதுகள்ங்கிறது ஏதோ வேடிக்கைக்காக அல்ல. உங்களுக்கு தெரியுமோ, நீதியரசர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர், அவரை யார் என்றே தெரியாது. நெட்டில் போய் பார்த்தேன், திறமை நன்றாக இருந்தது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, நான் நிறைய விருது பெற்றிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட ஒன்றுமே கேட்காம திடீர்னு எனக்கு எப்படி விருது கொடுத்தீங்கன்னு கேட்டார். அது அன்னைக்கு பேராசிரியர் ரங்கராஜன் அவர்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா,
அவர்களுடைய திறமை அவர்களுடைய பயோடேட்டாவில் இருக்குது, அதுவும் நெட்டில் இருக்குது. அதை பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இந்த சென்ற ஆண்டு 38வது ஆண்டு விழா மலரை வெளியிடும்போது சிறந்த கட்டுரை என்று சொல்லி திருக்குறள் ராஜேந்திரன் அவர்கள் பரிமேல உரைக்கு இதெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறார்ல, அவருக்கு நாங்கள் சொன்னோம், பாலசுப்ரமணிய நினைவு இருக்கோம், அவரை மேடையில் கூப்பிட்டு பாராட்டினேன். அவர் அதெல்லாம் வேண்டான்னாரு. இல்லை இந்த தடவை உங்களை மேடையில் கூப்பிட்டு, ஆனால் நான் இதுக்கு பரிசை அறிவிக்கலை, அடுத்த ஆண்டு பரிசை அறிவிப்பேன் என்று சொன்னேன். அதை நாங்கள் இப்போ நிறைவுபடுத்துகிறோம். பரிசு அறிவிச்சிருக்கோம். 20,000 ரூபாய்க்கு பரிசு கொடுக்குறோம். முதல் பரிசு அறிவு மலர் 5,000, இரண்டாவது பரிசு அறிவு கதிர் 4,000, மூன்றாவது பரிசு அறிவு தளிர் 3,000, நாலாவது பரிசு அறிவு துளிர் 2,000, அஞ்சாவது பரிசு அறிவு புதிர் 1000. புதிரும் துளிரும் தளிரும் கதிரும் மலரும், அதுதான் அறிவு களஞ்சியம் பரிசுகள். அதான் இந்த இடத்துல அறிவு களஞ்சியம் பரிசுகள்னு. இது இங்கே மட்டுமில்லை, குழந்தை முதல் முதியோர் வரை அனைவருக்கும் அறிவு களஞ்சியம் பரிசுகளையும் விருதுகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதில் இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இன்னொன்று தெரியுமா, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பொருண்மை. நெல்லை முத்துக்கு தெரியும், அவர் என்னோட 40 ஆண்டு காலம் இந்த அறிவியல் பூங்கா தொடக்கத்திலிருந்து கட்டுரை வழங்கி வருகிறவர் நெல்லை முத்து. அவருடைய கட்டுரையும் அந்த அறிவியல் பூங்காவில் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அதாவது அந்த ஊரு கூடி தேர் எடுக்கிற கதை தான். நெல்லை முத்துக்கும் எனக்கும் அந்த டிஎஸ்டி ப்ராஜெக்டில் என் கூட முழுமையாக இருந்தவர். லட்சத்தீப்பிலேருந்து நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்லேருந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்கும். ஏன் ஒடிசாவில் ஒன்று நடந்தது, இவங்க சொன்னாங்கல்ல, டேக்கிங் சயின்ஸ் டு த காமன் மேன். எப்படின்னா, யூ மஸ்ட் டேக் த சயின்ஸ் இன் த நேட்டிவ் லாங்குவேஜ்னு. ஒடிசாவில் போய் ஐ இனாகுரேட்டட் தி நேஷனல் லெவல் திருக்குறள் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹவு டு ரைட் சயின்ஸ் இன் பாப்புலர் ஃபார்மேட்ஸ். அது அந்த மினிஸ்டர் வரலன்னு சொல்லி என்ன இனாகுரல் அட்ரஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. மறுநாள் பேப்பரில் என்ன வந்தது தெரியுமா, சயின்ஸ் ஷுட் ரீச் தி நேட்டிவ் லாங்குவேஜ்னு. மேடம் சொன்னாங்கல்ல, இவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஒரிசாவில் புவனேஸ்வரில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி 2003, இன்றைக்கி என்ன 21 வருஷத்துக்கு ஆயிடுது. 2003 ஆமாம் 21 வருஷம் ஆகிடுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்ல நிகழ்வுகள். அதனால் 20,000 ரூபாய்க்கு பரிசு, இந்த பரிசு தொகையை கொடுக்க போகிறாங்க. அட்டப்படத்துக்கு நான் மேடத்தில் சொன்னேன், இவ்வளவு பண்ண எங்களுக்கு இன்னொன்று, அந்த அம்மா வந்ததுனால தான் என்னுடைய அறிவியல் பூங்கா தடையில்லாமல் வெளிவருகிறது, உங்களுடைய ஒத்துழைப்பினால். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருந்தால் தானே, நல்ல உள்ளம், தூய உள்ளம், அன்பு உள்ளம், தொண்டு உள்ளம், தாயுள்ளம் என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் பாடல் தான் எனக்கு நினைவுக்கிறது. ஏனென்றால் நானெல்லாம் மேடை பேச்சு பேசுவதற்கு ஊற்றாக இருந்ததே திருவள்ளுவரும் பாரதியாரும் பாரதிதாசனும் தான். அதனால தான் அவர்கள் பெயரில் விருதளித்து சிறப்பிக்கின்றோம். இப்பொழுது மாண்புமை நீதியரசர் அவர்கள் இந்த மலரை வெளியிடுவார்கள். அந்த மலர் வெளியிட்ட உடனே இந்த 10 பேருக்கும் விருதுகள், அந்த கேஷ் ப்ரைஸ் அதையும் கொடுத்து அதுக்கப்புறம் விருதாளர்களுக்கு விருது வழங்கப்படும். வாங்க. உலக பொதுநூல் திருக்குறள் என்னும் பொருண்மை நாளின் 39ஆம் ஆண்டு திருவள்ளுவர் மலரை மாண்புமிகு நீதி அரசர் டாக்டர் வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் வெளியிட, இயக்குனர் பவானி அவர்களும் பாரதிய வித்யாபவன் இயக்குனர் கலைமாமணி KN ராமசேகரன் அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள்.
5000 ரூபாய், அறிவு கதிர் 4000 ரூபாய், அறிவு தளிர் 3000, அறிவு துளிர் 2000, அறிவு புதிர் 1000. அதற்கான கேஷ் ப்ரைஸ். இன்று வெளியிட்ட இந்த 10 நூல்கள் என்னென்னா அவருடைய கட்டுரை இதில் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா மற்ற கட்டுரையாளர்களுக்கு நான் திங்கட்கிழமைக்கு மேலே நூலை அனுப்புகிறேன். சரியா? அருள் கூர்ந்து பொறுத்தருள்க. இதில் விருது அந்த சிறந்த எழுத்தாளர், கவிஞர், கட்டுரையாளர் 2 பேருக்கும் பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை இப்போ கொடுத்துருவோம். சரியா? இப்போ பேரை மணியாகுமா, இதை முடிச்சிருவோம். NS பிரேமா அவர்கள் அந்த பெயர் பட்டியலை வழங்குவார்கள். நீதியரசர் நமது மேடம் அந்த பரிசை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விருதுகள். மேடையில் அமர்ந்திருக்கும் நீதியரசர் உள்ளிட்ட அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 39ஆம் ஆண்டு மலரில் வெளிவந்துள்ள உலக பொதுநூல் திருக்குறள் எனும் பொருண்மையிலான கட்டுரைகள், கவிதைகள், படைப்புகளில் பரிசு பெற்றவர்களுடைய பட்டியலை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். அவர்கள் மேடைக்கு வந்து தங்களுடைய பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவு மலர் எனும் விருதை பெறுபவர் மதுரையைச் சேர்ந்த முனைவர் சே. ராஜேஸ்வரி அவர்கள். அவர்களுக்கு 5000 ரூபாய் அன்பு பரிசாக அளிக்கப்படுகிறது. அடுத்து அறிவு கதிர் விருதை பெறுபவர் முனைவர் கிருங்கை சேதுபதி, புதுச்சேரி அவர்கள் தயாராக இருக்கவும். அறிவு கதிர் முனைவர் கிருங்கை சேதுபதி, புதுச்சேரி அவர்களுக்கு ரூபாய் 4000 பரிசு அளிக்கப்படுகிறது, விருது அளிக்கப்படுகிறது. அடுத்து அறிவு தளிர் விருதை பெறுபவர் முனைவர் வே. தமிழ்தாசன் அவர்களுக்கு 3000 ரூபாய் அன்பு பரிசாக மயிலை திருவள்ளுவர் சங்கம் அளித்து விருதளிக்கிறது. அவர் முத்துவேலு அவர்களுடைய முனைவர் முத்துவேலு அவர்களுடைய மாணவர் என்பதில் மகிழ்வு கொள்கிறது. முனைவர் முத்துவேலு அவர்களுடைய ஆசிரியர், முனைவர் முத்துவேலு அவருடைய மாணவர். மஸ்கட்டில் இருந்து சுரேஜமி என்பவர் அறிவு துளிர் விருதை பெறுகிறார். அவருடைய சார்பில் 2000 ரூபாய் பரிசை பெறுவதற்கு கவிஞர் மதிவண்ணன் அவர்கள் அறிவு புதிர் விருது பெறுகிறார். அவருக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசுடன் விருது அளிக்கப்படுகிறது. அடுத்து முனைவர் மா. வெண்மணி, கவிஞர் கருமலை தமிழாளன், கவிஞர் வதிலை பிரதாபன், மும்பை, முனைவர் குமரி செழியன், திருமதி சரளா விமலராசா, சுவிட்சர்லாந்து இவர்கள் 5 பேருக்கும் 1000 ரூபாய் பரிசுடன் அறிவு புதிர் விருது வழங்கப்படுகிறது. கருமலை தமிழாளன், கவிஞர் வதிலை பிரதாபன், முனைவர் குமரி செழியன் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க சார். அறிவு புதிர் விருது பெறுபவர் 1000 ரூபாய் அன்பு பரிசுடன் முனைவர் குமரி செழியன்.
திருமதி சரளா விமலராசா சுவிட்சர்லாந்திலிருந்து அறிவுப்புதிர் விருதை பெறுகிறார். அவர் சார்பில் முனைவர் திலகவதி அவர்கள் அந்த விருதை பெற்றுக்கொள்கிறார். 1000 ரூபாய் ரொக்க பரிசுடன் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. நன்றி.